வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். உலகிலேயே பள்ளிக்கல்வியில் சிறந்திருக்கிற நாடு என்று பின்லாந்தை குறிப்பிடுகிறார்கள். அது உண்மையும் கூட. அதற்கு என்ன காரணம் என்று பட்டியலிட்டால் இந்த சில மணி துளிகள் போதாது. ஆனால் நான் சில காரணங்களை இப்போ உள்வாங்கியதை சொல்கிறேன். அங்கே பள்ளிக்கூடத்தில் 6 வருடங்களுக்கு ஒரே ஆசிரியர் தான் பாடம் நடத்துவாங்க. இரண்டாவது, பள்ளிக்கேற்ப சூழலுக்கேற்ப பாடத்திட்டத்தையும் கற்பிக்கும் முறையையும் அந்தந்த ஆசிரியரே தீர்மானித்து கொள்ளலாம். ஒரு சிலபஸ் போட்டு இதை நடத்து, இத்தனாம் தேதி எக்ஸாம் வை, இப்போ இதை பண்ணுலாம் யாரும் சொல்லிக்கிட்டுலாம் இருக்கிறதில்ல. சூழலுக்கேற்ப அந்த மாணவன் அந்த பள்ளி இருக்கிற சூழலுக்கேற்ப பாடத்திட்டத்தையும் சிலபஸையும் டீச்சிங் மெத்தடாலஜியும் அந்த டீச்சரே டிசைன் பண்ணி கொள்ளலாம். அப்படின்னா அந்த டீச்சர் எவ்வளோ ஆற்றலுள்ளாக இருப்பாங்க. ஒரு 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவன் இத்தனை வருடத்தில் ஒரே ஒரு தேர்வு தான் எழுதுவான். அடிக்கடி தேர்வு மாணவர்களை சோர்வடைய செய்யும்னு அந்த ஊர் கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. எல்லாம் இருக்கட்டும், அந்த ஊரில் ஆசிரியர் பயிற்சியில் இடம் கிடைப்பது தான் ரொம்ப கஷ்டம். டாக்டர் இன்ஜினியருக்கெலாம் ஈஸியாக சீட் கிடச்சிடும். டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் இடம் கிடைக்கிது. 10 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா. இப்போ எடுக்கும்போதே அவ்வளோ ஃபில்டர் பண்ணி இவங்க முழுக்க ஆசிரியரை தொழிலாக செய்வார்களா, ஆசிரியர்களாக வாழ்வார்களான்னு பார்த்து எடுக்கிறாங்க. அங்கே மதிப்பு வாய்ந்த தொழிலாக ஆசிரியர் தொழில் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மற்ற ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு அதிகமாக சம்பளமும் அதிக மதிப்பும் இருக்கிறது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பின்லாந்தினுடைய கல்வி முறை காரணமாக இருப்பதற்கு பாடத்திட்டம், பள்ளிச்சூழல், கல்வி விதிமுறைகள், தேர்வு முறை, அந்த கல்வித்துறையினுடைய நிர்வாகம் இவற்றை தாண்டி அடிப்படையாக அந்த நாடு ஆசிரியர்களை முன்னிறுத்துகிறது, கௌரவிக்கிறது, மதிக்கிறது. எனவே கூட பின்லாந்தின் கல்வி முறை நன்றாக இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியருக்கான சுதந்திரம், ஒரு ஆசிரியருக்கான மரியாதை, ஒரு ஆசிரியரை மாணவர்கள் முன்னால் மற்றவர்கள் வியந்து பார்க்கிற, அண்ணாந்து பார்க்கிற குணம்தான் அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர் மீது ஒரு பயத்தையும் மரியாதையும் ஏற்படுத்தும். எனவே பின்லாந்தினுடைய கல்வி முறைக்கு என்னவெல்லாம் காரணம் என்று நீங்கள் 100 காரணங்களை பட்டியலிட்டாலும் அடிப்படை முக்கியமான முதன்மையான காரணம் அந்த நாடு ஆசிரியர்களை மதிக்கிறது, ஆசிரியர்களை போற்றுகிறது, ஆசிரியர்களுக்கான உரிய கௌரவத்தை ஒரு இம்மி அளவு கூட குறையாமல் கொடுக்கிறது என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.